இதாங்க எங்களோட ஹாபி. நான் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன்னா குட்டீஸும் இன்றைக்கி இப்போ லீவில் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, வெளியவும் போனால் சில டைம் மழை வரும் சிங்கப்பூரில், சில டைம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த குட்டீஸ் எல்லாம் வீட்லேயே வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் கிளாஸில் போய் சேர்த்து விடலாமான்னு சொல்லிட்டு ட்ராயிங் கிளாஸில் சேர்த்து விட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 குட்டியுமே சேர்த்துனேன். என்னோடய சின்ன பொண்ணு அவளையும் சேர்த்துனேன், என்னோட பெரிய பையன் அவனையும் சேர்த்துனேன். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் கிளாஸ்க்கு வந்து $40ங்க ஈச் பர்சனுக்கு. ஒரு மாதத்தில் 4 கிளாஸு. அதுவும் வந்து பெரியவங்களுக்கு 1.5 hours, பெரிய பையனுக்கு அவனுக்கு 10 years ஆகுது. என் பாப்பாவுக்கு வந்து ஜஸ்ட்டு 1 hour தான் இருக்கும் உட்காரும். $40 போச்சு வீணா. பட் ஓகே, அது வந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேருமே வந்து ட்ராயிங் கிளாஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளே ஒய் நாட் வீ கேன் டூ இட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. ஸோ நாங்களே அதெல்லாம் முஸ்தஃபாவில் தான் போய் வாங்கினோம். சீப் அண்ட் பெஸ்ட்டு. அந்த ஃப்ரேமு மாதிரி நாங்களே ஒன்று வீட்டில் இருந்ததை வச்சு ஃப்ரேம் மாதிரி இது பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் நாங்களே போட்டு ஒட்டிட்டு நிறைய ப்ரெஷஸ்லாம் வாங்கினோம். அப்புறம் நிறைய கலர்ஸ்லாம் வாங்கினோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது முஸ்தஃபாவில். அக்ரலிக் பெயிண்டிங் கலர்ஸு. அதே மாதிரி அதோட பேப்பர்ஸும் வந்து முஸ்தஃபாவில் நீங்கள் வந்து போனீங்கன்னா 4th floorன்னு நினைக்கிறேன், இப்போ நாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குங்க. ட்ராயிங்குரிய எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸு, போஸ்டர்ஸ் கலர்ஸு, ப்ரஷஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ்ஸு, சீப்லேருந்து நல்ல சூப்பரான நைலான் ப்ரஷஸ் வரணும் எல்லாமே கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆக்குப்பைடாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து எனக்கு ரொம்ப என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்குங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பெயிண்டிங்கை தொட்டு நான் ஏதாவது ஒரு பெயிண்டிங் தெரியலன்னா இந்த மாதிரி டிவியில் போட்டுருவோம். அதில் போட்டு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வந்து எப்படி பெயிண்ட் பண்ணணும், எப்படி பிளண்ட் பண்ணணும், அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை அப்படியே நாங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வருண் வந்து நல்ல பெஸ்ட்டாகவே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வருணோட பெயிண்டிங் எடுத்துகிட்டு வா ஒவ்வொன்றா. ஸோ அவன் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ட்ராயிங் கிளாஸில் என்ன சேர்த்தாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த கலர்ஸ் அப்படி டச் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. பெயிண்டிங் வந்து யார் வேணால் பண்ணலாங்க. இவன் எனக்கு பெயிண்டிங்லாம் சுத்தமாக தெரியாது, என்னாலாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது, எப்படி பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இது வரும் பண்ண இதுதான் இது ஒன்று. நிறைய பண்ணி முடிச்ச ஒர்க் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. ஸோ பிகினர் பெயிண்டிங் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு போங்க. காமிச்சிட்டேன் அதான் காமிச்சாச்சு. ஓகே எங்கள் பாப்பாவும் அங்கே ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் எடுத்து பாருங்க. அவங்க மேடம் பிஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, இதான் மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன மேடம் பயங்கரமாக பெயிண்டிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஸ்கூல் ஹாலிடேஸில் இதுங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு ஒரு உருப்படியான வேலையை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் வீடும் இதே மாதிரி டாய்ஸ்னால நம்பி வலியுமா? அப்படி நம்பி வலிஞ்ச நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எங்கள் பாப்பாவோட டாய்ஸு, கிச்சன் செட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. புதுசாக வாங்கும்போது மட்டும் ஆசைப்பட்டு கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளில் எல்லா டாயும் ஒரு தூக்கமாக ஒரு தூக்கி ஒரு ஓரமாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க. இது அவங்களோட பேபி தூங்கிட்டு இருக்குள்ள. சரிங்க, இது வந்து ஒரு நல்ல இந்த ட்ராயிங் வந்து குழந்தைங்களை வந்து அதில் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி பண்ண வைக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸு ப்ளஸ்ஸு அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஹாபியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.